மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிகளுக்கு பெண்களுக்காக பிரத்யேகமா பெண்களுக்கான குணாதிசயங்கள் மற்றும் சிறப்பு அம்சங்கள், அவங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத பத்தி ஜோதிடர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். இப்போ 12 ராசிகளுக்கான பெண்களுக்கான பிரத்யேக சிறப்பம்சங்களும் அவங்களோட குணாதிசயங்களை பற்றி தான் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் அப்படி தொடர்ந்து பேசலாம்னு இருக்கோம். விருச்சிக ராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க, இவங்களோட குணாதிசயங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒட்டுமொத்த யூடியூப் வலைதளங்களாக இருக்கட்டும், இல்லை டெலிவிஷன்ஸாக இருக்கட்டும், ஜோதிடத்தில் பெண்கள் சார்ந்து ஸ்பெசிஃபிக்காக எபிசோட் பண்ணக்கூடிய இதுதான் முதல்ல நினைக்கிறேன் நான். ஐ திங்க் ஸோ. அதனால் ஒரு சிறப்பு, ஏன்னா இப்போ சிங்கப்பெண் திட்டமெல்லாம் வெளிவந்த இந்த நேரத்தில் இந்த எபிசோட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தவிர கால பரிமாணத்தில் பெண்களுடைய வளர்ச்சி, அந்த பெண்களுடைய நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. அது நடந்தது நல்லது. ஆனால் எப்போவுமே இயற்கைக்கு ஒரு சட்டம் என்பது உண்டு. எல்லா நல்லதோடையும் கெட்டது கூட சேர்ந்துட்டே வரும். அந்த மாதிரி பேக்கேஜில் சில தேவையில்லாத விஷயங்களும் கூட பெண்களை வந்து சேர்ந்துருக்கு. அது புரிதலுக்கு அது ஒரு இவல்யூஷன். அது பல காலங்களுக்கு அப்புறம் அதுவும் மாறும். அது ஒரு ஆர்கனைஸ்டாக ஆகி அது ஒரு இடத்துல வந்து வரும். அப்படி ராசியின் அடிப்படையில் பெண்கள் அப்படிங்கிற போது ரொம்ப குறிப்பாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் சந்திரனை வந்து கோள் காட்டி தான் நம்ம பேசணும். சந்திரன் அப்படிங்கிறது மாதா காரகன். இப்போ சந்திரன், சூரியன் வந்து கிரகங்களுடைய ராஜா. சூரியனை எல்லா கிரகங்களும் சுற்றுது. இதில் ரொம்ப வித்தியாசமான அமைப்பு. சந்திரன் வந்து பகை கிரகமா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு கிரகத்துக்குமே சந்திரன் வந்து பகை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிரகம். அம்மா வந்து யாருக்கும் பகையாக இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி சந்திரன், அதை குறிக்கக்கூடியது பெண் அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து சந்திரன் எப்படி மாதா காரகனோ அப்படி பெண்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தையோ, பெண்கள் மதிக்கப்படாத, பெண்கள் மரியாதை இல்லாத ஒரு சமுதாயம், பெண்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத சமுதாயம் முன்னேற வாய்ப்பே இல்லை. அது எந்த உலகத்தில் எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி. அப்போ ஜோதிடமும் பெண்களும் வந்து இன்றியமைக்க முடியாத ஒரு கனெக்ஷன் இருக்குது. சந்திரன் எப்படி மாதா காரகன் அப்படின்ற மாதிரி சந்திரன் தான் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். அதனாலேயோ என்னவோ பெண்களும் வேகமாக யோசிக்கிற தன்மையை உடையவர்களாக இருப்பாங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த கிரக மண்டலத்தை 27 நாளில் சுற்றிட்டு வந்துடுவார். 13 நாள் கைவிரை, ஒரு நாள் அமாவாசை பௌர்ணமி, 13 நாள் வளர்விரை மாறிட்டு வந்துடுவார். இப்போ இதையும் பெண்களுக்கு ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட சந்திரனுடைய எல்லா கேரக்டர்ஸும் பெண்களுக்கு வரும், கிட்டத்தட்ட. அப்போது ஜோதிடத்தையும் பெண்களையும் ஒரு இன்றியமையாத ஒரு கனெக்ஷன் இருக்கிற பட்சத்தில் இந்த 12 ராசிகளுக்கு பெண்களுக்கான எபிசோட்ஸாக பேசும்போது ரொம்ப இது ஒரு பொருத்தமாக இருக்கும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம்லி எமோஷ்னல், பாயிண்ட் நம்பர் 1. 2 எக்ஸ்ட்ரீம்லி அக்ரெசிவ், பாயிண்ட் நம்பர் 2. 3 அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்லை, அங்கேதான் ப்ராப்ளம். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி எமோஷ்னல், எக்ஸ்ட்ரீம்லி அக்ரெசிவ்னு சொன்னேன், ரெண்டுமே சொன்னேன். எமோஷ்னலாக இருக்கிறவங்க அக்ரெசிவ் ஆவாங்களாம், ஆவாங்க. நல்லபடியாக இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரீம் எமோஷன் அதுவே எதிரி மாதிரி ஆகிட்டா எக்ஸ்ட்ரீம் அக்ரெஷன். இதுதான் ப்ராப்ளம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு எதையும் சாதிக்கக்கூடிய மன நம்பிக்கை. அழுத்தம் அதிகம். சந்திரன் மனோகாரகன் நீச்சம், அழுத்தம் ரொம்ப அதிகம். அந்த அதே அழுத்தம் மனசை வச்சுக்கிட்டு எதையும் அச்சீவ் பண்ணுவேன். பயங்கிறதே கிடையாது, கொஞ்சம் கூட அகராதியில் பயம் இல்லை. விருச்சிக ராசி பெண்கள் ரோட்டோரமாக பைக் போகுது, 4 ஆம்பளை பசங்க நம்ம புள்ளிங்கோ இழுத்துட்டே போகிறானுங்க. போகும்போது ஒரு பொண்ணு முன்னாடி போய் 4 பேரையும் சட்டையை பிடிச்சி பைக்கை தள்ளுறான்னு சொன்னால் அவள் விருச்சிக ராசி தான், வேறு யாருமே இருக்க முடியாது. ஸோ இது ஒன்று. செகண்டு, விருச்சிக ராசி பெண்களுக்கு நல்ல ஆளுமைத்தன்மை அதிகம், பயங்கரமான ஆளுமைத்தன்மை. ஒரு வீட்டில் கணக்கு போட்டு இது பிரிக்கணும்னா வச்சுக்கதான், பின் பாயிண்டடாக செய்வாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து தெய்வ வழிபாடுகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி இல்லைன்னா ஜாதகம் பார்க்கணும், வேறு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் 190% தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும். விருச்சிகத்துக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் விருச்சிக ராசி பெண்களுக்கு வாழ்க்கை. கல்யாணத்துக்கு அப்புறமும் வாழ்க்கை அமையலைன்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பரிசோதிச்சுக்கணும். இவங்க எந்த ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்யணும், யாரை திருமணம் செய்யக்கூடாது? விருச்சிக ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்ய வேண்டிய ஆண்கள் தனுசு மற்றும் மீனம். முக்கியமாக தனுசு மற்றும் மீனம் முக்கியமாக. அதுக்கு அடுத்தது மேஷம். இந்த ஆண்கள் வந்து ரொம்ப ஒத்து போவாங்க. யாரை திருமணம் செய்யக்கூடாது? ஃபஸ்ட்டு மிதுனம்.
ரெண்டும் கல்யாணம் பண்ணாங்கன்னா பாளையங்கோட்டையிலையும் இந்த புழல் மாதிரி ஆகிடும். ம் ஏன்னா அவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கும் இவங்களுக்குள்ள. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஃபைட்ஸு, ரொம்ப நியூசன்ஸு, அடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை. அது மாதிரி கன்னிராசி ஆண்களை விருச்சிக ராசி பெண்கள் திருமணம் செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒத்து வராது. இவங்க லிபரலாக இருப்பாங்க, அவங்க கால்குலேட்டிவாக இருப்பான். அந்த பையன் பயங்கர கால்குலேட் பண்ணிட்டே இருப்பான். இவங்க பாசம், அன்பு, லவ் அப்படி போவாங்க. அவன் வேறு ரூட்டில் போவான். எல்லாத்துக்கும் கணக்கு போடுவான். இன்றைக்கி எவ்வளோ செலவாச்சு? 55 ரூபா. நீ எதுக்கு பெப்சியை சாப்பிட்டேன்னுவான். இவங்களுக்கு செம்மையாக கடுப்பாகும். என்னடா அது, நம்ம வாழ்க்கையே கொடுத்துட்டு இருக்கிறேன், இவன் பெப்சி கோலா கணக்கு எழுதிட்டு இருக்கிறானேன்னு. இது மாதிரி சம்மந்தம் இல்லாத நம்பர் மாட்டுவாங்க. இவங்களோட சேர்த்து அந்த உடல் உபாதைகளையும் சேர்த்து சொல்லிடுங்க. விருச்சிக ராசிக்கு மெயினாக ஹெல்த் ப்ராப்ளத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் மெயினான ப்ராப்ளம் மைண்டு தான். ஒரு நல்ல கவுன்சிலிங், ஒரு நல்ல ஒரு டிப்ரெஷன்லாம் அதுக்கேற்ற மருத்துவ சிகிச்சைகள், உதவிகள். டிப்ரெஷன்னோடனே நம்ம சமுதாயத்தில் பைத்தியம் அப்படின்னு உடனே தோல் கொட்டிடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், உடம்புல வந்து எப்படி 800 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கோ அப்படி மனமும் வந்து ஒரு ஸ்பேர் பார்ட். அது கண்ணுக்கு தெரியல, இன்டான்ஜிபிளான ஸ்பேர் பார்ட். அது கண்ணுக்கு தெரியாது, தெரியறது வந்து டேஞ்சிபிள்னு சொல்கிறோம். இன்விசிபிள் அது, அவ்வளோதான். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து டெய்லி உடம்பை குளிப்பாட்டுறோம், அதுக்கு வேணுங்கிற ஃபேஸ் க்ரீமெல்லாம் போடுறோம், அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறோம். ஆனால் மனசை வந்து இப்படி ஓவர் ஆயிலிங்கோ, அதுக்கு சர்வீஸிங்கோ எதுவுமே கிடையாது. அது பாட்டுக்கு காலப்போக்கில் வருஷக்கணக்கில் அடிபட்டு திருப்பட்டு அதுவே ஓடி உரண்டு போயிட்டுருக்குது. இப்படி கிடையாது. மனசை வந்து சரியாக வச்சுக்கணுன்னா தியான பயிற்சியில் ஈடுபடணும், ரெகுலராக ஈடுபடணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊரில் தியானம் காலையில் பண்ணிவிட்டு சாயங்காலம் என்ன காரை காணும்னு, காரெல்லாம் வராது, மோர் கூட வராது. தியானம் வந்து பண்ணிங்கன்னா மினிமம் 90 நாள் அதில் இருக்கும் போது எதுக்கு தியானம் பண்ணுறோங்கிறதே அப்போ தான் புரியுமே உங்களுக்கு. அதனால் அது ஒன்று. அதே மாதிரி விருச்சிகத்துக்கு மெயினாக உடல் உபாதைகள் நம்ம சொன்ன மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிளட் டிஸார்டர்ஸு, பிளட்டில் வந்து ஃபங்கை அண்டு பாக்டீரியாஸு அண்டு டயபெட்டிஸு அண்டு பிளட்டு சம்மந்தப்பட்ட அனிமியா, ஹீமோகுளோபின் குறைபாடுகள்லாம் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் விருச்சிகத்துக்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி, அதாவது சகல தோஷ நிவர்த்தி ஸ்தலம். அந்த திருச்செந்தூர் பகவான் அப்படி போய் உட்காந்துருக்காரு. பக்தர்களுக்கு பாருங்க, அவன் கொடுத்துட்டே இருக்கார் அவர் பாட்டுக்கு. யார் என்னடா உனக்கு என்ன வேணும், உடம்பு சரியில்லையா, வா கூட இருந்தால் வச்சுக்கோ, உனக்கு என்ன பணம் இல்லையா இருந்தால் வச்சுக்கோ, பதவி இல்லையா இருந்தால் வச்சுக்கோ, வீடு கட்டணுமா இருந்தால் வச்சுக்கோ, பொண்டாட்டி அமையணுமா இருந்தால் வச்சுக்கோன்னு எதை கேட்டாலும் கொடுக்குறாரு. அந்த கண்கண்ட பிரத்யக்ஷ தெய்வம் அவர் தான் விருச்சிகத்துக்கு சாமி. அவரை போய் பார்த்தா எல்லாமே சரியா போயிடும். நல்லது. இப்போ சனி வக்ர பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்கு? சனி வக்ர பயிற்சியானது விருச்சிகத்துக்கு வரவேற்கக்கூடிய ஒரு வக்ர பயிற்சி. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக விருச்சிகத்துடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, பஞ்சர் கார், காற்று போன டயர் தான். இப்போ தான் நல்லபடியாக வருதுன்னா நம்புற அளவில் மனம் இல்லை. 15 வருஷமாக மாறாது, எப்படா இப்போ மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக மாறும். 35 வருஷம் இல்லை, 300 வருஷமாக 500 வருஷமாக மாறாதது அயோத்தியில் கோவில் கட்டலை. ஸோ காத்திருக்கணும். அந்த நேரம் வரும், அந்த நேரம் வரும்போது அது நடக்கும். இது வரைக்கும் குறிப்பாக ஜோதிடம் சார்ந்து பெண்களுக்கு, பிரத்யேகமாக பெண்களுக்கு அவங்களோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன, அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப விரிவாக எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். மிக்க நன்றி. வாய்ப்பளித்த அனைத்து மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களுக்கும், கார்த்திக் குறிப்பாக அவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.